இதான் நீங்க எழுதின கவிதையா? உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா தெரியாதா? இல்லைன்னா எது கவிதைன்னாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதை நீங்க கவிதைன்னு சொல்றீங்க? எதை எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க எழுதின கவிதையை பார்த்து யாராவது கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? முதல்ல அந்த கேள்வி நீங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு பதிலா முதல்ல அந்த கேள்விக்கு பதில் நமக்கு தெரியுமான்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம எழுதுறது கவிதையா, நம்ம வாசிக்கிறது கவிதையா, இங்க எது கவிதையாக எழுதப்பட்டு இருக்கு அப்படின்னு நாம எதை வாசிக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே முதல்ல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அந்த பதில நாம நமக்கு சொல்லிட்டோம்னா நம்முடைய படைப்புகளை நோக்கி யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்மால அதற்கு பதில சொல்ல முடியும். நம்முடைய படைப்புகளும் அதற்கு ஏற்ற மாதிரி நிற்கும். கவிதையில் எதை சொல்லலாம், எது சொல்லப்பட்டு இருக்கு, அல்லது எதை இங்கு கவிதை எழுதக்கூடியவர்கள் சொல்ல மறக்கிறாங்க, எழுத தவற விடுறாங்க அப்படின்றதுக்கு உதாரணமா ஒரு கவிதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பல கவிதைகள் அதுக்கு உதாரணமா இருக்கு. நம்ம தேடி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எது நமக்கு ரொம்ப இலகுவாக கிடைக்குதோ, எது நமக்கு பாராட்ட கொடுக்குதோ அதிலே லயித்து அதிலே உழன்று நம்முடைய படைப்பாற்றலையும் நாம இழந்துகிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ஒரு ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு படைப்பை நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு தொந்தரவு செய்யக்கூடிய கவிதையை நம்ம வாசிக்கும் பொழுது அது நம்முடைய படைப்பாற்றலுக்கு மிகப்பெரிய உந்துதலையும் உந்து சக்தியையும் கொடுக்கிறது. அதை எப்போதும் நீங்க தவற விடக்கூடாது. உதாரணத்துக்கு எது ரொம்ப இலகுவாக இருக்கோ நாலு பின்ன அதனால எந்த பயனுமே நமக்கு கிடைக்க போறது இல்லை. ஆனா எது நம்மை சிரமப்படுத்துதோ, எது நம்மை துன்பப்படுத்துதோ அதன் மூலமாக நமக்கு ஒரு வாழ்வியல் அனுபவமே கிடைக்கும். சரி, நம்ம அதை கேட்டிருந்தோம் இல்லையா? நீங்க எழுதுறதெல்லாம் கவிதையா, இத கவிதைன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு யாரும் உங்களை கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த பதில் அவங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக நாம எதை எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதற்கு உதாரணமா எனக்கு பிடித்த ஒரு படைப்பாளியின் ஒரு கவிதை புத்தகத்திலிருந்து ஒரு கவிதையை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். அந்த கவிதைக்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன கேள்வி. நீங்க பியானோவை பார்த்துருக்கீங்களா? பியானோ எப்படி இசைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதன் இசை உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பியானோவை பத்தி எழுத சொன்னா என்ன எழுதுவீங்க நீங்க? அதன் அழகை எழுதுவோம். அதுல ஒருத்தன் யாரோ ஒரு ஆளுக்காக அமர்ந்த வாசிச்சுக்கிட்டு இருக்கான்னு எழுதுவோம். அதுல சோக கீதம் ஒலிக்குதுன்னு எழுதுவோம். அதுல ஒரு குதூகலமான பாடல் இசைக்குதுன்னு எழுதுவோம். குறைஞ்சது அது மேல ஒரு காஃபி கப் இருக்கு அப்படின்னா நம்ம எழுதிட்டு போயிடுவோம். யாரோ ஒரு ஆள் அப்படி எழுதிட்டு போனா பரவாயில்லைங்க. ஆனா தன்னை கவிஞராக நினைக்கக்கூடியவர்கள், தான் எழுதுவது கவிதை என காலை தூக்கி விடக்கூடியவர்கள் அதையே திரும்ப திரும்ப எழுதுறது நல்லாவா இருக்கு? அப்படின்னா பியானோவை பத்தி எழுதவே கூடாதா? அப்படி இல்லை. கவிதையில் எதை வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எங்கிருந்து வேண்டுமானாலும் எழுதிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த கவிதைக்குள்ளே என்ன இருக்கிறது, அந்த கவிஞன் எதை நுணுக்கமாக பார்த்திருக்கான் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை, அதுக்கு பார்க்க எனக்கு தெரியல, பார்க்க நான் முயற்சிக்கல அப்படின்னா 10ஓட 11வது ஆளா நம்ம போய்கிட்டே இருப்போம். தவிர நாமும் நம்முடைய கவிதையும் தனிப்பட்ட ஒரு ஒரு அடையாளம் காணக்கூடிய இடத்தில் இருக்காது. என்ன பண்றது? போலியான கவிதைகளுக்கும் போலியான படைப்பாளிகளுக்குமே இங்க கௌரவமும் பாராட்டுகளும் கிடைக்கிற போது நாம அதை பார்த்து ஏதோ ஒரு வகையில சோர்ந்து தான் போவோம் இல்லையா? சோர்ந்து போக வேண்டாம். காலம் எல்லாவற்றுக்குமே ஒரு பதிலை வச்சிருக்கும். இன்றைய கவிதைகள் சொல்லவா 27வது அங்கத்தில் கவிஞர் நக்கீரன் எழுதியிருக்கக்கூடிய என் பெயர் ஜிப்சி அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து கொம்பு வெளியீடு இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்காங்க. இந்த என் பெயர் ஜிப்சி என்ற தொகுப்பிலிருந்து பியானோ இசைக்காத இசை அப்படின்ற ஒரு கவிதையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த காணொலியின் தொடக்கத்துல நான் பேசின அந்த விஷயமும் அதான், இதெல்லாம் ஒரு கவிதையா, இதுதானே எழுதிட்டு இருக்கியா அப்படின்னு பேசின அந்த விஷயமும் அடுத்து நான் வாசிக்க போற இந்த கவிதையும் ஒரு இடத்துல வந்து நிற்கும். அது என்ன, அது எந்த இடம் தெரியுமா? நாம படைப்பாளர்களா, குறிப்பா கவிஞர்களா எதை எழுத வேண்டும், எதை தவற விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். என்னுடைய நண்பர்களுக்கு இந்த கவிதையை பல முறை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். பல இடங்களை திரும்ப திரும்ப சொல்லி காட்டியிருக்கேன். இப்ப உங்ககிட்டயும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொல்ல போறேன். தயாரா இருக்கீங்களா? பியானோ இசைக்காத இசை தான் தலைப்பு. ஒரு மாபெரும் இசை கலைஞன் தன் பியானோவை இசைத்துக் கொண்டிருக்கிறான்.
பல பல பறவைகளின் கூட்டிசையால் அரங்கையே ஒரு கானகமாக்குகிறான். பல பல பறவைகளின் கூட்டிசையால் அரங்கையே ஒரு கானகமாக்குகிறான். எனக்கு இசையை குறித்தோ அதன் நுட்பங்களை குறித்தோ ஏதும் தெரியாதுதான். ஆனாலும் அப்பியோனோவின் தாளக்கட்டைகள் குறித்து நன்கு அறிவேன். எனக்கு இசையை குறித்தோ அதன் நுட்பங்களை குறித்தோ ஏதும் தெரியாதுதான். ஆனாலும் அப்பியானோவின் தாளக்கட்டைகள் குறித்து நன்கு அறிவேன். அதனை தயாரிப்பதற்காக வெட்டப்பட்ட ஒரு ஜெலுத்தோங் மரத்தையும் அறிவேன். அது வெட்டப்படுவதற்கு சற்று முன்பு வரை அதன் உச்சியில் கூடு கட்டியிருந்த இருவாச்சி பறவைகளையும் அறிவேன். அறியாதது அம்மரம் வெட்டி வீழ்த்தப்பட்டவுடன் காற்றையே கணக்க செய்த அந்த இருவாச்சிகளின் ஆழ்ந்த அடர் சோக கூவலை. அறியாதது அம்மரம் வெட்டி வீழ்த்தப்பட்டவுடன் காற்றையே கணக்க செய்த அந்த இருவாச்சிகளின் ஆழ்ந்த அடர் சோக கூவலை இந்த பியானோவில் இந்த மாபெரும் இசைக்கலைஞன் இறுதி வரை ஏன் இசைக்கவில்லை? இந்த பியானோவில் இந்த மாபெரும் இசைக்கலைஞன் இறுதி வரை ஏன் இசைக்கவில்லை அப்படின்னு இந்த கவிதை முடிச்சிருக்காரு. அதிகம் விளக்கம் இல்லை, ரொம்ப நேரடியாகவே இந்த கவிதை சொல்லப்பட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம பியானோ பற்றி எழுதும் போது முதல் சொன்ன அந்த வரிகளே எழுதிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது இசையே வருது, அந்த இசையில நாங்கள் மெய்மறந்து போகிறோம். எங்களுக்கு நடனம் ஆட தோணுது. என் காதலி கிட்ட அதை நான் ப்ரப்போஸ் பண்ணாலது காதல் அவருடைய காதலை ஒரு பொண்ணோடு தெரிவிக்கிறான். ஒரு ரம்யமான சூழல்ல அந்த இசைக்கருவி இந்த பியானோ இசைக்கப்படுதுன்னு நம்ம சொல்லியிருப்போமே தவிர, அந்த தாளக்கட்டைகள் எந்த மரத்திலிருந்து செய்யப்பட்டது, அந்த மரம் எந்த வனத்தில் இருந்தது, இந்த இசைக்கருவிக்காக பயன்படுத்த போகிற அந்த மரத்தை வெட்டும்போது அந்த மரத்தின் மேல எந்த பறவை இருந்தது, எந்த உயிரினம் இருந்தது, அது எப்படி அலர்ந்துச்சு அப்படின்ற இந்த நுணுக்கமாக பார்க்கறது, இந்த ஊடுருவி பார்க்கறது, ஒரு ஒரு செய்திக்குள்ள அல்லது ஒரு பொருளுக்குள்ள எவ்வளவு நினைவுகளை நம்மளால சுமத்தி அதை பார்க்க முடியும் அப்படின்னு பெரும்பாலும் இந்த கவிதை எழுதக்கூடியவர்களுக்கு அது தெரியறதில்லை. நாம் அதை சொன்னோம் இல்லையா, ஒரு பியானோவை பத்தி எழுத சொன்னா நீங்க என்ன எழுதுவீங்கன்னு கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த மாதிரி அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அவலம், ஒரு துயர், குறைந்தபட்சம் ஒரு சிறிய கண்ணீர் துளியையாவது உங்களால் கண்டறிய முடிஞ்சுச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு கவிஞன் இருக்கான் அப்படின்றது 100% உண்மை. அது வெளியே கொண்டு வர்றதுக்கான வேலைகளை செய்ய வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. சில சமயம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த 100% கவிஞன் கடைசி வரையில் வெளியே வராமலே போயிடுவான். அப்படியானவர்களையும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு கவிதையை ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாங்க, ரொம்ப அபாரமாக சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு அவங்களால அப்படி ஒரு இடத்தை அடையவே முடியாம இருக்கும். அதற்கு என்ன காரணம்னா, அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய, அவர்கள் எதை எழுதினாலும் லைக் போடுற ஒரு கூட்டமும், அவர்கள் எதை எழுதினாலும் பாராட்டு பத்திரம் கொடுக்கிற ஒரு குரூப்பும், அவர்கள் எதை எழுதினாலும் கவிஞர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்கிற ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கவிஞரை கடைசி வரைக்கும் வெளியே கொண்டு வரவே முடியல. அவங்க ஒரு கவிஞராக சொல்லப்படுவாங்க, ஆனா அது அவங்க உள்ளுக்குள்ள இருக்கும். என்னால நான் இல்லாத அப்பவும் கூட நிலைக்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதவே முடியாதா அப்படின்ற ஏக்கத்தோடு அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. உங்களுக்கு கவிதை எழுத வருமானு கேட்டா, நான் முயற்சிப்பேன் அப்படின்றதுக்கு பதிலா நான் எழுதுவேன், வாசிக்கிறேன், கண்டிப்பா எழுதுவேன் அப்படின்னு தைரியமா சொல்லுவோம். அது நமக்குள்ள இருக்கிற அந்த கவிஞனுக்கு பெரிய உத்வேகமா இருக்கும். நமது இன்றைய கவிதைகள் சொல்லுவ அங்கத்தில் 27வது கவிதைகள் சொல்லுவ அங்கத்துல என் பெயர் ஜிப்சி என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து நக்கீரன் எழுதியிருந்த பியானோ இசைக்காத இசை என்ற கவிதையை உங்களோட பகிர்ந்து கொண்டு மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்லுவ அங்கத்தில் உங்களை சந்தித்து மேலும் கவிதைகள் குறித்து நம்ம விரிவாக பேசலாம். வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. நன்றி, வணக்கம்.